சங்கீதம் 2 வசனங்கள் 1 முதல் 12 முடிய. ஜாதிகள் கொந்தளித்தது, ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பினின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி, அவர்கள் கட்டுக்களை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எறிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடே பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். என்னை கேளும். அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இரும்புக்கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தைப் போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்பொழுது ராஜாக்களே, உணர்வடையுங்கள். பூமியின் நியாயாதிபதிகளே, எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக்கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். இந்த அதிகாரத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் 8வது வசனம். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இந்த உலகத்தில் நமக்கு நிறைய வருத்தங்கள் இருக்கும். நம்மளுக்கு அப்பா அம்மா யாரும் எதுவுமே சொத்து சேர்த்து வச்சுட்டு போகலேன்னு சொல்லி நிறைய நம்ம வருத்தப்படுவோம். எனக்கு எதுவுமே இல்லை. ஆனால் நம்மளை படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட கேளு, அப்போது உனக்கு பூமி நிலையில் உனக்கு சொந்தமாக கொடுப்பேன்னு சொல்கிறார். அப்போ எவ்வளோ நிச்சயமான ஒரு விஷயம் பாருங்கள். அப்போது அவர் எதிர்பார்க்குறது ஒன்றே ஒன்று தான், நம்ம இயேசப்பா கிட்ட கேட்கணும். ஃபஸ்ட்டு கேட்டால் தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம கேட்கும்போது அது நமக்கு தேவையான அது தேவையான பட்சத்தில் தேவன் நமக்கு அதை அருளி செய்கிற வல்லவராக இருக்கிறார்.